தயவு செய்து அங்கிருந்து அந்த டாஸ்மாக் கடையை அங்கிருந்து அரசு அதிகாரிகளாகட்டும் நீங்க எல்லாத்தையும் காவல்துறையாகட்டும் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அந்த கடையை அகற்றுவதற்கு நீங்களும். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாபு நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். பாபு, வணக்கம். விவரங்கள் கண்டிப்பாக. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அதாவது ரயிலிடு தெரு அமைந்துள்ளது. இது பிரதான சாலையான உள்ள நிலையில் இப்பகுதியில் அதாவது தனியார் மருத்துவமனை, அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் காந்திநகர் நடுநிலைப்பள்ளி, தனியார் பள்ளி, ரயில் நிலையம் உள்ளிட்டவை பிரதான சாலையாக அமைந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் அரசு மதுபான கடை அமைந்துள்ளதை அடுத்து அப்பகுதியில் மாலை நேரங்களில் மதுப்பிரியர்கள் குடித்துவிட்டு அவிலே செல்லும் பொதுமக்களிடம் ரகளையில் ஈடுபட்டு வருவதாகவும் பல்வேறு அமைப்பினர் ஏற்கனவே இந்த கடையை மாற்றி அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிலையில் மத்திய மாவட்ட செயலர் பார்த்திபன் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலர் வெங்கடேஷ் அவர்கள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட டிவிகே உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் பொதுமக்களின் பாதிப்பு ஏற்படுத்தி வருவதாகவும் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் எனவும் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய அவர் கண்டன கோஷங்கள் எழுப்பினார். மேலும் இந்த கடையை மாற்றாவிடில் அதாவது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உடனடியாக குடும்பத்தோடு குடிக்கும் போராட்டம் நடைபெறுவதாக மாவட்ட தலைவர் பேசியது பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி குழந்தைகள் சீருடையில் கலந்து கொண்டதும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உடனடியாக இந்த அரசு மதுபான கடையை உடனடியாக மாற்ற வேண்டும், அவ்வளே செல்லும் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்பு அதிகமாக இருப்பதாகவும் வியாபாரிகளும் ஏற்கனவே இது குறித்து கோரிக்கை விடுத்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாபு.